ஹலோ வணக்கம். அரோரா கம்ருதீன் ஃபைட் பெரிய ஃபைட்டாக போயிட்டுருக்கு இன்றைக்கி. அதில் எனக்கு இந்த பிக் பாஸில் வினோத்தை தவிர மற்ற ஒருத்தரையும் பெருசாக பிடிக்காது. அஃப்கோர்ஸ் கம்ருதீனை பிடிக்கும், ஆனால் நிறைய பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் எல்லோரும் செய்கிற சில விஷயங்கள் பிடிக்காது. ஸோ கம்ருதீனை சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. அரோராவையும் எனக்கு பிடிக்கும், அவரோட பாயிண்ட்ஸுகள் எல்லாம். ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் அரோரா எப்போ பார்த்தாலும் கம்ருதீன் துஷார்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாள். ஆனால் நான் கம்ருதீனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எப்படின்னா சரியாக துஷார் போன நெக்ஸ்ட் வீக், தட் வீக் பாரூட்ட சொல்லியிருப்பா, அரோராவே பாரூட்ட சொல்லியிருப்பா. துஷார் கேட்கல, நான் இந்த கேம் விளையாடலை, நல்லா விளையாடலைன்னு. அப்படி சொன்னவ நேற்று முந்தின நாள் எபிசோட்லேயும் கம்ருதீன் சொல்லியிருப்பார் துஷார் போனதுக்கு அரோரா காரணம் அப்போ கோபம் வருது. ஆனால் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலைன்னு சொன்னால் எதுக்காக பாரூட்ட அந்த விஷயத்த சொல்லியிருப்பீங்க. பட் அது இப்போ ஆதிரையை பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு வெளியில் நிறைய சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வினோத்தை உடைக்க ட்ரை பண்ணுறா. வினோத்தை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அவள் கமருதீன் உடைக்கணும்னு சொல்லி சொன்னால் பார்வை உடைக்கணும், அந்த மாதிரி அவள் ப்ளே பண்ணுறா. ஆதிரை கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் நான் பார்க்குறேன். நல்லா கேமை விளையாடி இருக்கலாம், ஆனால் கேமை விளையாடாமல் அவள் இங்கே கோல் மூட்டி விடுறேன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த விளையாட்டு தான் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கா. ஸோ ஆதிரியால் தான் அரோரா அவட அந்த ஹோல்டை குறைக்கிறான மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கம்ருதீனுக்கு அரோராவுக்கு நடந்த பிரச்சனையில் அந்த விஷயமும் அரோரா சொன்னது எனக்கு பிள்ளையாக தெரிஞ்சிச்சு. எனக்கு கம்ருதீன் சொன்னது சரியாக தான் தோணுது. ஏன்னா துஷார்ன்னு சொல்லி போனவரை பற்றி கதைக்கிறது பிள்ளையாக இருந்தாலும் நிறைய இடத்துல துஷார் கேட்கல, எனக்கு கேம் விளையாட முடியலை, துஷார் போன பிறகு எனக்கு நீ சப்போர்ட்டாக இருந்த நீ எல்லாம் கம்ருதீனுக்கு சொல்லிட்டு இப்போ ஆதிரை வந்த பிறகு கம்ருதீனை பேக்ஸ்டாப் பண்ணுறது எனக்கு பிள்ளையாக தெரியுது. கெமி வெளியில் வந்த பிறகு 2-3 இன்டர்வியூ கொடுக்கல சொல்லியிருப்பா, திவாகரை அரோரா சொன்னது சரியா பிள்ளையாண்டு. எனக்கு திவாகரை பிடிக்கவே பிடிக்காது, இது எல்லாருக்குள்ளேயும் எனக்கு லீஸ்ட்டாக பிடிச்சாலும் திவாகர். ஆனால் அப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னென்னா வீடியோ பண்ணிக்கலாம் சேர்ந்து திவாகரோட வீடியோ பண்ணிவிட்டு பிறகு திவாகரை அக்யூஸ் பண்ணவ. ஸோ இதே விஷயம் வினோத்துக்கு நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு. ஏன்னா வினோத் வினு குட்டி அப்படி இப்படின்லாம் சொல்லி கொண்டு கேட்கல, வினோத்துக்கு நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு மாதிரி சொன்னுவேன். ஆனால் இப்போ பார்த்தா வினோத்தை டார்கெட் பண்ணுறது ஆதிரை, வினோத்தை டார்கெட் பண்ணுறதுக்காக கம்ருதீனை ஆதிரை தூண்டி விடுறதால இப்போ அதே விஷயம் வினோத்துக்கு நடக்குமென்ற விஷயம் இப்போ கம்ருதீனுக்கு நடக்குது. கம்ருதீனும் அவ்வளோ நல்லம் இல்லை, அரோராவோட சேர்ந்துட்டா பார்வை பெட்டி காய்க்கிறது, பார்வோட சேர்த்துட்டு அரோரா பெட்டி காய்க்கிறது. ஆனால் இந்த துஷாரை அனுப்பினன்ற விஷயத்தில் அரோரா தான் சொல்லியிருப்பா, அவர் நீ கேட்கல, நான் ஒழுங்காக கேம் விளையாடலைண்டு, எந்த நேரம் அங்கே போய் காய்ச்சிட்டு இருந்தேன். இப்போ அதே விஷயத்த கம்ருதீன் சொல்லிக்கல, கம்ருதீனோட சண்டை பிடிக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் நான் பிள்ளையாக தான் பார்க்குறேன். ஸோ ஆதிரை பற்ற வச்சுட்டிய பரட்டன்ற மாதிரி திருப்பி ஆதிரையை போட்டதுக்கு விளையாடுறதுக்காக கேமுக்குள்ளே போட்டாலும் ஆதிரையுடைய கேம் சுத்தமாக சரியில்லை, எல்லாரையும் கோல் மூட்டி விட்டுட்டே இருக்கிறா. இந்த கம்ருதீனுக்கும் அரோராவுக்கு நடக்கிற பிரச்சனைக்கெலாம் ஆதிரை போன்ற விஷயம் இல்லை, ஆனால் போய் கம்ருதீனை பிள்ளையாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ கம்ருதீனை மட்டும் இல்லை, எஃப்ஜேயை நான் பார்க்குறேன். அப்படின்னா ஆதிரை இந்த கேமுக்கு வந்ததே பழி வாங்குறதுக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். வினோத்தை அந்த பழைய விஷயத்தில் வினோத் அந்த காலுக்கு மேலே ஹால் போட்டது அளவுக்கு வெளியில் அந்த கெட்ட பேர், எஃப்ஜேயால் கெட்ட பேர், கம்ருதீனால் கெட்ட பேர், இந்த 3 பேரையும் டார்கெட் பண்ணித்தான் ஆதிரை உள்ளுக்குள்ளே போய் கேம் விளையாடுறா. மேபி அவருக்கு தெரியும் நான் வின் பண்ண மாட்டேன், ஸ்டில் மட்டாக்கில் கேவலப்படுத்தணும் ட்ரை பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? பட் இட்ஸ் அ வெரி சீப் கேம். தேங்க்யூ, பை.